சிறுவனின் கடத்தல் வழக்கில் மகேஸ்வரியின் சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்டதாக எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சிறுவனின் கடத்தல் வழக்கில் மகேஸ்வரியின் சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட இருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருவள்ளூரில் காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தமிழகத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரியான ஜெயராம் மற்றும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவான பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக கடத்தல் வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தார்கள். குறிப்பாக அந்த பெண்ணுடைய தந்தை, அதே போல முன்னாள் போலீஸ் காவல்துறையில் பணியாற்றிய மகேஸ்வரி உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு அவர்களிடம் பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் போதுதான் ஐபிஎஸ் அதிகாரி ஜெயராம் மற்றும் அதே போல எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் 2 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை என்பது நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் முக்கியமாக குற்றவாளி என்று காவல்துறையை சொல்லப்படக்கூடிய மகேஸ்வரி தான் இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய பின்னணி குறித்து காவல்துறை பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர் மதுரையை சேர்ந்தவர் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடைக்கானலில் இதன் மூலமாக கட்ட பஞ்சாயத்து செய்து பல்வேறு லட்சங்களை இவர் சம்பாதித்திருப்பதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சட்டவிரோத செயல்கள் மூலமாக இந்த மகேஸ்வரி எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார், அதனை கணக்கெடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் அதனை முடக்கம் செய்வதற்கான நடவடிக்கையில் மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மகேஸ்வருடைய செல்போனை ஏற்கனவே போலீசார் சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவருடைய கூட்டாளிகள் யார் யார் என்ற கோணங்களில் பட்டியலை எடுக்கக்கூடிய பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.